இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியலனா யார் யாரெல்லாம் பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்களோ உங்க டென்யூர் டேட் முடிஞ்சு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்குலாம் இது நடந்திருக்கு. அவங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் உருவாக்கியிருக்கேன். லோனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம மைனூட்டா தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லி தர்றது, ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் அப்படின்ற அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது தான் ஸோ என்னுடைய வேலை. உங்களுடைய ஒர்க் என்னன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சுருக்கமா டீட்டெயிலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது சின்ன குழந்தைங்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கும், அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அதாவது என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பிரதர் இது போல வந்துட்டு நான் ஒரு வருஷம் டென்யூர் டேட் போட்டேன், அதாவது 10,000 லோனு ஒரு வருஷம் டென்யூர் டேட்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய வந்துட்டு டென்யூர் டேட்டை பார்க்கும் பொழுது அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு வருஷம் தானே போடணும், அவங்க 2032 வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல பிரதர் நியாயம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டு தானே, ஒரு வருஷம் தான் நான் போட்டிருக்கேன்னா அப்போ ஒரு வருஷம் தானே. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இதுக்கு நமக்கு ஃபேவராகவும் சில காரணங்களை சொல்றாங்க, நமக்கு ஃபேவர் இல்லாமலும் சில காரணங்களை சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஃபேவரா சில காரணங்களை சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது இது வந்துட்டு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இது நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வருஷம் டென்யூர் டேட் போட்டிருக்கோம். அந்த ஒரு வருஷம்னா 12 மாசம் வரைக்கும் மட்டும்தான். இப்போ எல்லாருமே 12 மாசம் கரெக்டாக கட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ ஒரு சிலர் தடுமாறலாம், ஒரு சிலர் கட்டாம இருக்கலாம், வேணும்னே கட்டாம இருக்கலாம், இல்ல ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையினால கட்டாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அடிப்படையில கொண்டுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே இதுக்கு ஒரு டெட் எண்ட் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் 12 எப்படி வாங்க முடியும்? அதனால வந்துட்டு ஸோ இது போல எக்ஸ்ட்ரா இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸோ டென்யூர் டேட்டை வைக்கிறாங்க. இந்த டென்யூர் டேட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த விஷயமும் கிடையாது, ஒரு தலைவலியும் கிடையாது. ஈஸியா உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு நீங்க இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டிலே பண்றீங்க அப்படின்னா அப்ப டிலே பண்ற டைம் எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுப்பாங்க. ஒரு வருஷம் தாண்டினாலும் பணம் எடுப்பாங்க. அப்படி இல்லை நான் கரெக்டா வந்துட்டு கட்டுறேன், கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது நான் எல்லா பேமெண்ட்டையும் கட்டி முடிச்சிட்டேங்க, சின்ன பெண்டிங் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னீங்கன்னா ஸோ எந்த விஷயமும் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம வந்துட்டு இந்த டென்யூர் ரேட்டுக்குள்ள கட்டுறோம், அது ஓகே, அந்த அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிடும், நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களுக்கு டென்யூர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து இஎம்ஐ இப்போ உங்களுக்கு வேலை ஏதாவது வேலை வந்துட்டு சரியா இல்லை, இந்த காரணத்தினால வந்துட்டு உங்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால டென்யூர் அதாவது இஎம்ஐ குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ நாங்கள் டென்யூர் ரேட்டு எந்த சிரமமும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஒரு வருஷம் போட்டிருக்கீங்க, எங்க மாசம் 5000 கட்டுறீங்க, என்னால கட்ட முடியாதுங்க 2500 தான் கட்ட முடியும்னா அப்ப 2 வருஷமா போட்டு உங்களுக்கு மாசம் 2500 பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஒரு காரணங்களே இதுல சொல்றாங்க. மொரட்டோரியம், ரீஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது சொல்றாங்க. இது யூஸ்வலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது, இல்ல ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த இநாச் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் சரி, மேனிடேட்டு, ஸோ ஆட்டோ டெபிட், இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டென்யூர் ரேட் எக்ஸ்ட்ரா தான் சொல்றாங்க. இப்ப நீங்களே வந்துட்டு இதுல இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு ஒரு மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்களா, அதுலயே வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ், இந்த பிளிப்கார்டு இதுலலாம் பிளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு அப்புறம் அமேசானு, ஸோ பிரைம் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வாங்குறாங்க. 2035 வரைக்கும்லாம் போடுவாங்க. இப்போ 2026 தான் இருக்கும். 10 வருஷம் 12 வருஷம்லாம் எக்ஸ்ட்ராலாம் வந்துட்டு வாங்குவாங்க ஒரு சில இதுல. இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்படின்றது நார்மல் தான். உங்களுக்கு வந்துட்டு அதிகமா அது வரைக்கும் பணம் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டீங்க, 12 மாசம் எந்த டியூ பெண்டிங் இல்லாம கட்டிட்டீங்கன்னா எந்த விஷயம் கிடையாது. அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. 12 மாசம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த லோன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இன்னொரு காரணம் என்னன்னா, ஒருவேளை திரும்பவும் நீங்க லோன் போக போறீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்துட்டு இனாச் கொடுக்க தேவையில்ல. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ரிங் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங் அப்ளிகேஷன்ல நான் எப்பயோ போட்டதுன்னா போன 2025 மிடில் போட்டேன். இப்போ 2026 மிடில் நான் இப்போ எடுக்கக்குள்ள கூட இந்த இனியாச் அப்படின்றது ஆட்டோவில் ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை கொஞ்சம் சுலபப்படுத்துறதுக்காகவும் லோன் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டா 12 மாசத்துக்குள்ள அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். ஸோ ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லை டிலே பண்ணா மட்டும்தான். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் உங்களுக்கு இயர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. லைக்காவது பண்ணிட்டு போங்க, இல்லை டிஸ்லைக் நீங்க பண்ணாதான் எனக்கு தெரியும் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்றது. ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.